ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஸ்வந்த் எக்ஸ்பெரிமெண்ட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி சின்னதாக ஒரு மிக்சர் கிரைண்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி ரொம்ப குட்டியாக, அதாவது என்ன பெப்பர் தூள் அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய திங்ஸ் எல்லாம் அரைக்கிறதுக்கு. இதுக்கு தேவையான மெட்டீரியல்னால் ஃபஸ்ட்டு 12 வோல்ட் டிசி மோட்டார், அப்புறமா 2 பிளேடு வேணும், அப்புறமா 2 பாக்ஸ் வேணும், அதுக்கப்புறமா ஒரு பாட்டில் கேப், அப்புறமா சுவிட்ச் ஒன்று வேணும். அப்புறமா நமக்கு ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று வேணும். அடாப்டர் இல்லைனா பேட்ரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மிக்சரோட பாட்டம் பார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாக்ஸ் வேணும். அந்த பாக்ஸில் நம்ம ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதாவது அந்த மோட்டர் வெளியில் வர மாதிரி ஹோல்ஸ் போட்டுடணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த இன்னொரு பாக்ஸ்லேயே ஹோல்ஸ் போடணும். அந்த ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இப்போது இந்த பாக்ஸில் இருக்க ஹோலில் நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த மோட்டரோட ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த பார்ட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் நம்ம க்ளூ ஊற்றிடணும். க்ளூ ஊற்றிட்டு அந்த மோட்டார் கீழே கைண்டி விழாத இருக்க அளவுக்கு அதில் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணி ஊற்றிடணும். இந்த மோட்டர் கீழே விழக்கூடாது, அந்த மாதிரி ஓட்டணும். வேணும்னா நமக்கு உள் சைடு பின்பக்கம் கூட ஊற்றி வச்சுக்கலாம் க்ளூவை. இது கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கப்புறமா இதில் இன்னும் நம்ம இந்த சின்னதாக இன்னொரு ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பாக்ஸை மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு சைட்லலாம் க்ளூ ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பாக்ஸ் எடுத்து வச்சிடலாம். இது வச்சோன்னா நம்மளுக்கு அந்த மேலே இருக்க மோட்டரோட அந்த கம்பி வெளியில் ஃப்ரீயாக சுற்றணும். எங்கேயும் டச் ஆகக்கூடாது. டச் ஆனால் மோட்டரோட ஸ்லோ ஆகிடும். கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த பாக்ஸும் கைண்டிட்டு வந்துடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா அழுத்தி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளூ ஊற்றி அப்ளை பண்ணிடணும். இதுக்கப்புறமா நம்ம பிளேடு பண்ண போகிறோம். இந்த மிக்சரில் உள்ள சுற்றுற பிளேடு. அதுக்கு இந்தமாரி 2 நைஃப் எடுத்துகிட்டு அந்த நைஃப்பில் இருக்க வெறும் அந்த பிளேடை மட்டும் தனியாக கைட்டி எடுத்துடணும். இது எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், இல்லைனா கையை வெட்டிடும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இது. அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் பாட்டில் கேப்பில் நம்ம இந்த பிளேடை க்ளூ ஊற்றி ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிளேடை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிளேடும் க்ளூ ஊற்றி வச்சிடணும். எப்படின்னா ஆப்போசிட் சைடில் வைக்கணும். அப்போ தான் அது சரியாக கட் பண்ணும் எல்லாத்தையும். இந்த பிளேடை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோட ஆப்போசிட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், அந்த ஷார்ப்பான சைடு அந்த பிளேடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஒரு சைடு ஆப்போசிட்டில் இருக்கும், இன்னொரு சைடு ஆப்போசிட் இருக்காது. இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பிளேடும் கைண்டி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் நல்லா க்ளூவை மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிடணும். க்ளூ எப்பவுமே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் அது நல்லா ஒட்டும். அதுக்கப்புறமா அந்த பாட்டில் கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு மெட்டலில் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இந்த HW பேட்டரியோட இரும்பு இருக்குல்ல, மேலே ஒரு தகரம் இருக்குமே, அதை நம்ம சர்க்கிளாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேறு எதுனா மெட்டல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு இரும்பு தான் யூஸ் பண்ணுறேன், தகரம் மாதிரி இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுருணும். அடுத்தது அந்த ஹோல்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மோட்டரில் இருக்க அந்த கம்பிலையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேப்பை தூக்கி அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். நல்லா அழுத்தி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் காய விடணும். இப்போ நம்ம ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணலாம். ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணுறது நார்மலாக நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. இப்போது நம்ம இந்த சுவிட்சை தூக்கி இந்த பாக்ஸில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு 2 ஒயரையும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சுவிட்சை தூக்கி அந்த தடவை வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடணும்.
அப்புறமா இதை வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஊற்றிடணும். சரி, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க அந்த மாங்காவை யூஸ் பண்ணி மிக்ஸ் ஆகுதா, அதாவது கட் பண்ணதா சின்ன சின்னதாக, இல்லை ஜூஸ் மாதிரி எதனா ஆகுதா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன். அது என்னன்னா ஒருத்தர் நிற்க அப்படியே எகிரி குச்சிட்டே இருக்குது. அது ஒன்று தான் இல்லை. கடைசியாக அது இந்த அளவுக்கு கட் பண்ணோம் நான் நினச்சி கூட பார்க்கல. கடைசியாக செம்மையாக கட் பண்ணிடுது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் கட் பண்ணிடுது. சின்ன சின்னதாக அரைச்சிருக்கு. இதில் ஒன்றும் தண்ணிலாம் போட்டால் ஜூஸாகவே ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.